மகாவிஷ்ணு விவகாரத்தில் கல்வித்துறை அதிகாரிகளிடம் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் தொடர்ந்து ஓயாமல் கல்வித்துறையில் தமிழகத்தில் மிக பெரும் ஒரு புயலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் விசாரணை நடத்தி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் இன்று கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த விசாரணையில் பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் மற்றும் பல்வேறு உயர் அதிகாரிகளும் இந்த விசாரணையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது தலைமைச் செயலாளர் அதிகாரிகளிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மகாவிஷ்ணுவை அரசு பள்ளிகளுக்கு அழைத்து வந்தது யார், இதற்கு அனுமதி கொடுத்தது யார், எந்தெந்த அதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்கள், இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட எல்லையைச் சேர்ந்த மாவட்ட கல்வி அலுவலருக்கு தெரியுமா, அதே போன்று சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, இந்த இரண்டு அதிகாரிகளும் அனுமதி கொடுத்தார்களா இல்லையா, இது முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று இந்த அரசு பள்ளிகளுக்கு மகாவிஷ்ணுவை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பரிந்துரை செய்தது யார், தலைமை ஆசிரியர்களிடமோ அல்லது அதிகாரிகளிடமோ பரிந்துரை செய்த நபர் யார், அவர்களுடைய விவரங்கள் என்ன என்ற கேள்விகளையும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எழுப்பியிருக்கிறார். இந்த இரண்டு கேள்விகளுக்குமே அதிகாரிகளால் பதில் தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை இயக்குனர் நடத்தி வரக்கூடிய விசாரணையிலேயே தலைமை ஆசிரியர்களும் சரி, அதே போன்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலரும் சரி, யார் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கினார்கள் என்ற கேள்விக்கு இதுவரை விடை தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. இரண்டு அதிகாரிகளும் தங்களுக்கு தெரியாது என்ற ஒரு பதிலை தெரிவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதே போன்று மகாவிஷ்ணுவை பரிந்துரை செய்தது யார் என்ற கேள்விக்கும் அதிகாரிகளோ அல்லது தலைமை ஆசிரியர்களோ இதுவரை சரியான ஒரு பதிலை விசாரணை நடத்தி வரக்கூடிய பள்ளிக்கல்வி இயக்குநரிடம் தெரிவிக்காத ஒரு சூழல் காரணமாக இந்த விசாரணை அறிக்கையை இறுதி செய்வதிலும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் தலைமைச் செயலாளர் கல்வித்துறை அதிகாரிகளிடம் இப்படி பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரம் மீண்டும் பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.